நான் அவங்கள விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து உட்கார வந்து நிக்கிறாங்க. ஒரு 6 இருக்கும். என்னடா இவ்வளோ எப்பவும் 11 மணிக்கு வர ஆளு 6:30 மணிக்கே வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு, என்னாச்சுங்க எதனா பதட்டமா கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். ஒரு 8 லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு, அது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த நாள் வந்துட்டு என்னோட நகையை கேட்டாங்க. 8 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணியிருக்க, அதுக்கான ரீசன் சொல்லு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு பதில் வைக்கிறாங்க. நீ ஆன்லைன்ல ட்ரெஸ் வாங்கினல, அதுதான் 8 லட்ச ரூபாய் ஆச்சு. நீ ஆன்லைன்ல ஷூ வாங்கினல, ஸ்லிப்பர் வாங்கினல, பேக் வாங்கினல, இதுதான் 8 லட்ச ரூபாய் ஆச்சு அப்படின்னாங்க. இப்படி சொன்னதும் எனக்கு செம கோவம் வந்துச்சு. நான் சம்பாரிச்சு தான் நான் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். அவங்களே எனக்கு வாங்கி தருவாங்க. திடீர்னு கோல்டெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என் வீட்டில் இருந்து எங்கள் அப்பா சம்பாரிச்சு கொடுத்ததை நான் திடீர்னு எனக்கு பதிலே இல்லாமல் நான் எப்படி செய்ய எனக்கு மனசு வரும். என் வீட்டில் கொடுத்ததை வித்துடலான்றாங்க. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு 2-3 நாள் பேசவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டு வந்தாங்க. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா,